அண்ணே வணக்கண்ணே. நல்ல 8000 நல்ல ஒரிஜினல் நல்ல டாப் ப்ரீடு கடை எடுத்திருக்கியா? நல்லா கால் கணை எல்லாமே நல்லா இருக்கு. பல்லு எப்படிண்ணே? 6 பல்லு. எவ்வளோ ரேட் சொன்னாங்க? 35 சொன்னாங்க. எவ்வளோ ஃபைனலாக முடிச்சிருக்கியா? 29 முடிச்சிருக்கியா? உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும்ண்ணே? 35 கிலோ இவ்வளோ. சரிண்ணே. எது ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா இல்லை ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறீங்க? சரிண்ணா. பல்லு எவ்வளோ எத்தனை சொன்னீங்க? 6 பல்லு. சரிண்ணா. விலை எப்படி உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் இன்றைக்கி விலை எப்படிண்ணே? கரெக்டான விலை. சரி 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 சரிண்ணா. அவ்வளோ கிட்டாய் தான், ஃபுல்லாக கிட்டாய் தானே? மயிலம்பாடி. வணக்கண்ணே. நல்ல கன்னி கிடாய் வாங்கியிருக்கேன். நல்லா பால் கன்னி கிடாய். என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 25 ரூபா சொன்னாங்க. எவ்வளோன்னு முடிச்சிருக்கியா? 21 முடிச்சிருக்கியா? பல்லு பார்த்தீங்களா? ரெண்டே பல்லு தான். நல்ல பெரிய கிடாயாக இருக்குண்ணே. 2 பல்லு தான் போட்டிருக்கேண்ணே. கோயிலுக்கு போகுது. உங்களுடைய ஆவரேஜுக்கு எத்தனை வருஷம் கிடாயாக இருக்கும்ண்ணே? ஒரே வருஷம் கிடா தான். சரிண்ணா. கறி எவ்வளோ இருக்கும்? கறி இப்போ உயிரடைக்கு எப்படி 40-45 கிலோ இருக்கும். 20 கிலோ குறையாது. கறி 20 கிலோ குறையாது. 20 கிலோ குறையாமல் 25 கிலோ இருக்கும். 25 நம்ம எப்படி கணக்கு போடாமல் 20 கிலோ போட்டாலுமே 20 கிலோ கறி இருக்கும். 20 கிலோ கறி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆட்டுக்கு இது பயன்படுத்தலாமாண்ணே? ஆட்டு கூடலாம். நம்ம கோயில் தான் கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போகிறீங்க. கோயில் என்ன கோயில்ண்ணே? என்ன சாமிண்ணே? ஐயனார். இல்லை எல்லாரும் கருப்பு கிடாய் தான் வெட்டுவாங்க ஆடி மாதம் அப்படிம்பாங்களே. அதான் எந்த கிடாயினான்னு வெட்டலாம். அதனால் விருப்பப்பட்டு வாங்கிட்டு நேர்த்திக்கடனு. என்னைக்கு வருதுண்ணா கோயில் திருவிழா? வாரம் வெள்ளிக்கிழமை. சரி சரி சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா சூப்பர் கிடாயாக அண்ணன் வச்சுருக்காப்புல. பால் கன்னி கிடாய். நல்ல கால் கணம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா 8000 ப்ரீடு வச்சிருக்கியா? இது எந்த ரகத்தில் சேரும்? கொடியாட்டோட சேரும். சரி, என்ன ரேட் சொல்லுதியா? 15 ரூபா சொல்லுதியா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஒரு 12 ரூபானா கொடுத்துடலாம். பல்லு எப்படிண்ணா? 6 பல்லு. 6 பல்லு ஆடு. சரிண்ணே. குட்டி வரைக்கும் எப்படின்னா இருக்கும்? குட்டி வரைக்கும் சூப்பராக இருக்கும். பால் தரமான ஆடா எப்படின்னா? பால் காம நல்ல பால் தரமான ஆடாக இருக்குது. நல்லா 8000 ஆடாக இருக்குது. நல்லா நீட்டு போக்கு வளர்ச்சி இருக்குது. குட்டி எத்தனை குட்டி போடும் ஆவரேஜா? 2 குட்டி ஆடு தான். நம்மகிட்ட வரது எல்லாமே 2 குட்டி ஆடு தான் வருமோ? சரிண்ணே. இந்த மாதிரி 8000 பிரீடு தான் வந்திருக்கு. 8000 பிரீடு போர்க்கடாய் தான் வந்திருக்கு. சரி 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 சரிண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது? பரவாயில்லாமல் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா 8000 புளியமோர் கன்னி ஆடு எல்லாமே போட்டிருக்கியா? ஆமாண்ணே. கரும்பூர் ஆடும் போட்டிருக்கியா? ஆமாண்ணே. கிடாய் எல்லாமே கிடாய் தான். கடை மாதிரி தான். சரிண்ணே. கன்னி கிடாயெல்லாம் இந்த கிடாயெல்லாம் இது எத்தனை மாதம் கிடாயா இருக்கும்? இது வந்து கரெக்டாக 9 மாதம் இருக்குண்ணா. 9 மாதம் கிடாயா இருக்கும். பல்லெல்லாம் போட்டிருக்கேன். பல்லுலாம் போடலாம். பல்லெல்லாம் போடலாம். ஆட்டுக்கு ஆகுமாண்ணா? ஆட்டுக்காக காயிடுச்சு. இல்லை கிடைக்க எல்லாமே காயிடுச்சு. இல்லைண்ணே, அந்த ஒரு மணி தான் காயிடுச்சு மட்டும். இந்த கன்னி மட்டும் காயிடுச்சு. என்ன ரேட் சொல்லி இருக்கு மட்டும்? ஏன்னா நான் 13 ரூபா சொல்லுவேன். 13 ரூபா சொல்லுதியா? ஆமாண்ணே. எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். 10 ரூபா கொடுக்கலாம். அந்த கரும்பூரை சொல்லுங்க. அது ஒரு 12 ரூபா சொன்னோம்ண்ணே. 12 2 சேர்த்து சொல்லுங்க. 24 ரூபா சொல்லுங்க. 24 ரூபா சொல்லுதியா? அது எப்படி காயிடுச்சு மாதிரியா? காயடியாக மாதிரி. ஆமாண்ணே. எவ்வளோனா கொடுக்கலாம்? 21 ரூபா கொடுத்துருவாங்க. 21 ரூபா கொடுத்துருங்க. ஆமாண்ணே. சரிண்ணா. இந்த கலரை சொல்லுங்க. இந்த கலர் முடியாது. அந்த கலர் இது 12 ரூபா. 12 ரூபா சொல்லுவீங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 10 ஆமாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? நீ சந்தனம் பரவாயில்லண்ணே. பரவாயில்ல. அந்த அளவுக்கு விற்பனை சூடு இல்லை. விற்பனை சூடு இல்லை. ஆமாம். ஆடி பிறந்தா தான் கொஞ்சம் நல்லா விற்பனை ஆகுது. ஆமாண்ணே. ஏன்னா மூர்த்தி நாள் வந்தால் தான் கறிக்கு ஓடும். என்ன அது இல்லாமல் இப்போ சங்கரோட ஆடி தவசு அங்கே ஆடி தவசு. ஆமாம். அதனால வியாபாரம் கொஞ்சம் டல்லாக எல்லாம் டல்லாகவே இருக்குது. ஆமாண்ணே. சரிண்ணே. அது எப்படிண்ணே? உள்ளடக்க ஆடுகள் எப்படி? அதெல்லாம் வித்தாச்சுண்ணே. வித்துட்டீங்களா? நம்ம அதெல்லாம் அறுபது தானே போகுது. எல்லாமே அறுபது. ஆமாண்ணே. எப்படிண்ணே? எப்படி பல்லெல்லாம் எப்படி? ஏன்னா ஒரு 2 ஆட்டுக்கு 2 பல்லுண்ணே. 2 பல்லு ஆடு கன்னி ஆட்டுக்கு. சரி. மொத்தம் 6 பல்லு 4 பல்லு. 6 பல்லு. ஆவரேஜாக என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சிருக்கீங்க? ஆவரேஜ் 11 கிராம் முடிச்சிருக்கேன். 11 கிராம். ஆமாம். மொட்டுக்கு மொத்தமாக மீதி எல்லாம் பல்லு சேர்ந்து 2 தான். 2 பல்லா? ஆமாம். 2 பல்லு. அந்த 2 குறால் 2 குறால் தான் 2 பல்லு. ஆமாம். மீதி எல்லாமே பல்லு சேர்ந்து. ஆமாம். இது 4 பல்லு. அது 2 6 பல்லு. 6 பல்லு. ஆமாண்ணே. 6 பல்லு. ஆமாம். சரி. எல்லாம் குட்டி இருந்ததானே? ஆமாம். எல்லாம் குட்டி இருந்தது. குட்டியெல்லாம் வித்தாச்சு. குட்டியெல்லாம் என்ன ரேட்டு குத்தியாண்ணே? 4 ரூபா 3 ரூபா. அந்த ஆமாம். பொடி குட்டிகள். ஆமாண்ணே. அந்த ரேட்டு குத்திருக்கீங்க? ஆமாண்ணே. சரி. இது சுத்த கருப்பு கடை 12,000 வாங்கிக்கோங்க சந்தையில். இப்போ சந்தையில் எடுத்துருக்கீங்க? ஆமாண்ணே. சுத்த கருப்பு கடை வாங்கணும். நம்ம கோயிலுக்கு எடுத்துறீங்களா இல்லை விற்பனைக்கு? இல்லை, கோயிலுக்குண்ணே. கோயிலுக்கு எடுத்து. ஆமாண்ணே. சரி. ரொம்ப நன்றி. நல்ல
சூப்பர் ஆடாக வச்சுருக்கீங்க. வெள்ளாடு கன்னி ஆடு. ஆமாம், இது கன்னி ஆடு. அது நம்ம எட்டையாவரம் வள்ளியூர் ஆடு. வள்ளியூர் ஆடுங்க. ரெண்டுமே சேனை. இது நிறமாக சேனை. அது இளஞ்சேனை. அது இளஞ்சேனை. இது என்ன ரேட் சொல்லுவீங்க? 18 ரூபா. இது 23 ரூபா. 23 ரூபா சொல்லுவீங்க. இது 18 ரூபா ஃபைனலாக எவ்வளோ கொடுக்கலாம்? 16 ரூபா கொடுத்துருவோம். எவ்வளோ? 16 கொடுத்துடலாம். பல்லு எப்படின்னு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. 6 குட்டியெல்லாம் எப்படி போடும்? குட்டி 2 போடும். குட்டி 3 குட்டிக்கு போனதுக்கு 3 குட்டி போட்டுருக்கு. சரி. இது இந்த கன்னி வந்து என்ன ரேட் சொன்னீங்க? கன்னி 23 ரூபா சொன்னிச்சு. 2 குட்டி போடும். 2 குட்டி போடும். ஏன்னா நல்ல நிறமாத்த சனையாக இருக்குது. உங்கள் நினப்பு உங்களுடைய கணிப்புக்கு எத்தனை நாளில் ஏணும்ண்ணே? இன்னும் 10 நாள் தான். 10 நாளில் குட்டி போட்டுரும். மேம்போடு போட்டுச்சு. நிலம்போடு போட்டுச்சு. ரைட்டு. என்னென்ன ஃபைனலாக கொடுக்குறோம்? இது 18 ரூபா கொடுக்கலாம். 18 ரூபா கையில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சந்தை பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்லாமல் இருக்குது. சரிண்ணா. சரி, ரொம்ப ரெண்டுமே நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காப்லாங்க. ஒன்று கன்னி, ஒன்று தேவரம்னு சொல்லக்கூடிய கரும்பூர் ஆடு. 2 ஆடுமே நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க. வணக்கம். நல்ல சூப்பர் கடாயாக வச்சுருக்கேன். நல்லா நெட்டு போட்டு கால் கணம் உள்ள கடாயாக வச்சுருக்கேன். எட்டையாவரத்தில் வாங்க கடாய். என்ன ரேட் சொல்லுவீங்க? ரெட்டப்பூருக்கு கடாய் என்ன ரேட்டு சொல்லுவீங்க? 28 சொல்லுவீங்க. பல்லு எப்படின்னா? 2 எவ்வளோ தான். 2 எவ்வளோ தான். இப்போ தான் போடுது. பல் இப்போ தான் போடுது. சரிண்ணா. எவ்வளோனா கொடுக்கலாம்? 23 கொடுத்துடலாம். கறி இடம் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 27 ரூபா. 27 ரூபா. நம்ம ஆட்டுக்கு பயன்படுத்தலாமாண்ணே? ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்தலாம். சரி. திருப்பி மோளக்கடாய் நல்ல சூப்பர் கடாயாக வச்சுருக்கேன். நல்லா சம்முன்னு வச்சுருக்கேன் கடாய். பல்லே போடாத கடாய். இதில் எந்த ரகத்தில் சரும்னு அந்த கடாய்? இது வந்து 8 கொடியாடு வர்க்கத்தோட சேர்ந்த கடாய். எத்தனை கிலோ உங்களுக்கு? ரொம்ப மெலிஞ்ச கடாயாக இருக்குது. மெலிவு ஆடு வரட்டுது. 40 ஆடு வரட்டுதோ? சரி. என்ன ரேட்டு சொல்லுவியே? 23 ரூபா சொன்னோம். 23 ரூபா சொல்லுவியா? 18 ரூபா கொடுத்துருவோம். 18 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா கால்கணம் நல்லா சூப்பர் கடாயாக வச்சுருக்காப்லாங்க. ஆட்டுக்கும் நல்லா பயன்படுத்தலாம். கடாய் நல்லா மூளைக்கடாயின்னு சொல்லக்கூடியது. ஆட்டுக்கு ஒரு கடாய், இந்த கடாய் மாதிரி இந்த மாதிரி கடாய் போடலாம்னு பயன்படுத்தலாம். நல்ல சூப்பர் கடாயாக என்ன வச்சுருக்காப்புல. ஆடு குட்டி எதுனாலும் அண்ணன் சந்தையில் தான் இருப்பாப்புல. அண்ணனை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கடாயுமே நல்ல தரமான கடாய் வச்சுருக்கா. ஆடி மாதம் பிறந்துச்சு. கடாய்கள் வந்து ஆடி மாதம் எப்படின்னு இருக்குது? கடாய்கள் அமோகமாக விற்பனை ஆகுது அப்படின்னு. கிடாய் நம்ம நல்லா ஆடே போகுது. ஆமாம். இந்த ஆட்டுக்கு இந்த கடாய்க்கு என்ன சொல்லுவேன்? இது என்ன ரேட் சொல்லுவீங்க? அது 18 ரூபா சொன்னோம். 18 ரூபா சொல்லுவேன். பல்லு எப்படின்னா? பல்லு இன்னும் பல் போடலை. எவ்வளோனா கொடுக்கலாம்? 17,500 கொடுத்துடலாம். 17,500 கொடுத்துடலாம். எத்தனை கிலோ கறி இருக்கும் ஆவரேஜுக்கு? அது 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. ஆடு எல்லாமே நல்ல ஆடி மாதம் நல்லா சிறப்பாக வந்து சந்தை நல்லா போய்கிட்டு இருக்கு. கருங்கடாய் எப்படின்னா விற்பனை எப்படி இருக்குண்ணே? கருங்கடாய் பரவாயில்லாமல் விற்பனை. சந்தை கருங்கடாய் வரத்து இல்லை. ஆனால் விற்பனை அதிகமாக இருக்குது. விலைகளும் கூட இருக்குங்களாண்ணே? ஆடு தான் இன்றைக்கி விற்பனை. ஆடு நல்லா விற்பனை இன்னைக்கு. சரி. கிடாய் கடை விற்பனை இல்லை. ஓ, சரி, ரொம்ப நல்லதுண்ணே. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. பாம்பு கோயில் ஆட்டு சந்தை எப்படின்னா இருக்குது இன்றைக்கி நிலவரம்? நல்ல ஊட்டிக்கு நல்ல விலையாக போய்கிட்டு இருக்கு. ஆடி மாதம் மறந்துருச்சு. கருப்பு கடாயில் எப்படி விற்பனை இருக்குண்ணே? நல்லா ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இந்த கன்னிக்கடாய் என்ன ரேட் சொல்லுது? அந்த கன்னிக்கடாய் அந்த காலத்தில் கயிறு எடுக்கலாம். 18 ரூபாய் கொடுக்கவா? சரிண்ணே. பல்லு எப்படிண்ணா? பல்லு 2 பல்லு. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 16 கொடுத்துடலாம். இந்த சுத்த கருத்து கடாய் சொல்லுங்கண்ணே. 20 ரூபா. இன்னைக்கு கருப்பு கடாய் எப்படி இருக்குண்ணா? இழுப்பு ஓரளவு இருக்கு. ஓரளவு பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. இது மொதல் சந்தை தான். ஓ, சரி. ஆடியில். சரிண்ணே. என்ன ரேட் சொன்னீங்க? 20 ரூபா சொல்லுதியா? பல்லு எப்படி? பல்லு 2 பல்லு தான். பல்லு 2 பல்லு தான். ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணே? 500 ரூபாய் குறைஞ்சி 19,500 கொடுத்துடலாம். மீதி இந்த 2 கடாயை கழிச்சு ஆவரேஜ் ஒரு ரேட் சொல்லுங்களேன். என்ன ரேட்டு? எல்லாமே 13 ரேட்டு கிடக்கு. அந்த பெரிய கடாயில் கழிச்சு 13 ரூபாய் கிடக்கு. ஃபைனலாக எவ்வளோனா கொடுக்கலாம்? 12 ரூபா முடிச்சிடலாம். எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? 6 மாதம் குட்டியாக இருக்கும். பண்ண வளர்ப்புக்கு ஆகுமாண்ணே? பண்ண வளர்ப்புக்கு ஆகும். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்காப்புல. கன்னி குட்டி நல்ல குட்டியில் எல்லா குட்டியுமே நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்காப்புல. வணக்கம். நல்லா சூப்பர் கடாயை வச்சிருக்கியா? இது என்ன ரக கடாண்ணே? இது வந்து புளியம்போர். எட்டையாவரம் பிரீடு. என்ன ரேட் சொல்லுதியா?
17,500 சொன்னீங்க. 17,500 சொல்லுதியா? ஃபைனலாக எவ்வளோனா கொடுக்கலாம்? ஒரு 15 ரூபா கொடுத்துருவோம். 15 ரூபா கொடுத்துடலாம். பல்லு எப்படிண்ணே? பள்ளி நம்ம போடல. பல் போடாத கிடாய். அப்புறம் எத்தனை மாதம் கிடாயா இருக்கும்? இது வந்து இது மாதிரி 8 மாதம் இருக்கும். 8 மாதம் கிடாயா இருக்கும். ஆட்டுக்கு பயன்படுத்தலாமாண்ணே? தாராளமாக பயன்படுத்தலாம். கறிக்குன்னு எத்தனை கிலோ இருக்கும்? கறி 5 கிலோ இருக்கும். 5 கிலோ இருக்கும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் ஆடி வரந்திருக்கு. இன்னைக்கு தான் பார்ப்போம். நிதானமாக இருக்கும். நிதானமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, கருங்கடாயெல்லாம் விற்பனைகள் எப்படி இருக்கு? கருங்கடை தான் எனக்கு 2,000 போச்சுயா. 2,000 போச்சு. ஒரு பண்ணி பேரால் வாங்கினது எனக்கு 2,000 போச்சுயா. 2,000 நட்டமாயிருச்சு. என்ன அவரால் நட்டமாயிருச்சு. கருங்கடை விக்கி இழுப்பு இல்லை இன்னைக்கு. அவ்வளோ குளதான் இருக்கு. ஆடி பிறந்ததுலேருந்து ஆட்டை பார்த்தோம்னா நம்மள தான் ஆட்டி படைக்கு. ஆடி பிறந்ததுல ஆட்டை நம்மளா தான் ஆட்டி படைக்கு. சரி, விலை இல்லை. எதுவுமே விலை இல்லை. நட்டப்பட்டாப்ல என்ன? வாங்க சொன்னேன் கருங்கடாய். சரி, நான் வாங்காம போயிட்டீங்க. நட்டமாகி போச்சு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. கன்னி கடாய்கள், சுத்த கருத்த கடாய்கள் எல்லாமே போட்டிருக்காப்புல. கலர் மாதிரி சுத்த வெள்ளையிலும் கிடக்கு. குட்டி விலைவாசிகள் எப்படி இருக்குன்னு கேட்போம். விலைகள் எப்படி இருக்குண்ணே? இந்த சுத்த கருப்பு கடாயில் என்ன? கருத்த கடாய் 13,000 சொன்னோம். 13,000 சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோனா 12,000 ரூபா கொடுத்துருவோம். 12 ரூபா கொடுத்துருவியா? ஆமாம். இந்த கண்ணிண்ணே? கண்ணி 14 ரூபா சொன்னோம். 14 13 ரூபா கொடுத்துருவியா? இந்த சுத்த வெள்ளையை சொல்லுங்க. சுத்த வெள்ளை 9 ரூபா சொல்லியிருக்கு. 9 ரூபா சொல்லுதியா? ஆமாம். அது எவ்வளோனா கொடுக்கலாம்? 8,000 கொடுத்துருவோம். 8,000 சரிண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? விற்பனை இல்லை. விற்பனை தான் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சுத்த கருங்கடாயமான விற்கலாம் இன்னைக்கு. கருங்கடை விற்பனையே இல்லை. ஆடி மாதம் மறந்துடுத்து கருங்கடாய்க்கு அமோகமாக விற்கும். அடுத்த வாரம் விற்கும். ஓடி விற்கும். சரி. இந்த வாரம் விற்பனை இல்லை. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்லா சந்தையில் நல்ல டாப் கடாயாக வச்சிருக்கேப்பா. என்ன ரேட் சொல்லுதியா? ஐயா 43 ரூபா சொன்னேன். 43 ரூபா சொல்லுதியா? 35 ரூபாய்க்கு விடிய காலம் கேட்டாங்க, கொடுக்கல. 35 கேள்வி இருக்கு. ஆமாம். எவ்வளோனா கொடுக்கலாம்னு இருக்கு? 34 ரூபா கொடுத்தேன். 2,000 ரூபா பக்கத்தில் கிடக்கு. நிக்கி 2 பேர் கேட்டாங்க, கொடுக்கல. பல்லு எப்படி? நல்லா நெஞ்சு உயரம் நல்ல சரியான கடாயா இருக்கா? சரியான அருமையான கடா. ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல கால் கணமும் நல்லா எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆட்டுக்கு கூட இந்த கடாயை விட்டா கூட நல்லா ஜம்முன்னு இருக்குமே. ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம். சரி. கறி எவ்வளோ வரும் உங்கள் மதிப்புக்கு? 45 கிலோ வரும். 45 கிலோ வரும். பல் எப்படி பார்த்தீங்களா? 4 பல்லு கடாய். நல்லா சம்முன்னு நல்லா தோரணையாக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கொண்டு போனாலும் இந்த மாதிரி கடாயை கொண்டு போனீங்கன்னா அப்படின்னா நல்லா இருக்குண்ணா. நல்லா 8,000 சேர்ந்த சரியான கடாய். நல்ல உயரம் இருக்குது. நல்ல நீளமும் இருக்குது. நல்ல உயரமும் நல்ல நீளமும். கால் கணம் அமோகமாக இருக்குது. நல்ல மருங்கால் கணம். நல்ல சூப்பர் கடாயாக வச்சுருக்காப்புல ஐயா. 37 விட்டுருவோமுங்காப்புல. டிஃபன்ஸ்லாம் வைக்கிறது. ஆமாம்.